ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். வாரந்தோறும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறவர். ஒவ்வொரு வாரம் நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவர். அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ஆராதனை நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தையை தியானிக்கிற அப்பா என்னையும் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க மறைத்து நீங்க வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. தூக்க கலக்கங்கள், பலவீனங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு எங்கள் நடுவில் நீங்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். முழுவதிலும் உம்முடைய ஆலைக்கு விட்டு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. உற்சாகம் கடைசி வரைக்கும் இருக்கும்படி வேண்டுகிறேன். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருதயத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவின் இருதயம் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு நாம் நம்முடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்களா? தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம்னா என்ன? எப்படி இருதயத்தை சுத்தமா காத்துக்கிறது? எரேமியா 17:9-10 ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 17ல வசனத்தை எடுங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதி தருகிறவருமா இருக்கிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே எப்படி இருக்கான்? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது மாதிரி. இருதயம் எப்படி இருக்கான்? மகா கேடு உள்ளது. இப்படி நெஞ்சு மேல கை சொல்லுங்க. இருதயம் எப்படி இருக்கு? மகா. வெளியே நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? என்ன மாதிரி நல்லமே ஒருத்தருமே இல்லைங்க அப்படிதானே சொல்றோம். போயும் இவனை பார்த்தா இப்படி சொல்றீங்க, போயும் இவனா கெட்டவன் சொல்றீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கேடு உள்ளது. இருதயம் என்னது? மகா கேடு உள்ளது. ஏன் அப்படின்னா, நம்ம பேசும்பொழுது நல்லா ரொம்ப சூப்பரா அருமையா பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நல்லா தெரியும், இவங்களா அப்படின்னு பேசிட்டு அந்த பக்கம் வந்தோடனே அவனை பத்தி தெரியாதா அப்படின்னு இருதயம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனாலதான் வசனம் சொல்லுது, இருதயம் எப்படிப்பட்டதா? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. சரி, இதை எப்படி சரி செய்யறது? சரி, யாரை நம்ம பின்பற்றுறது அப்படின்னா, நம்ம வேதத்துல பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரு? இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இயேசுவினுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 7 விஷயத்த அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்து, யாரெல்லாம் பார்த்து அவருடைய இருதயம் என்ன ஆச்சு, அவருடைய இருதயம் இப்படி, அதாவது ஜனங்களை பார்த்தா அவருடைய இருதயம் எப்படி மாறுச்சு, இன்னும் வியாதியஸ்தர்களை பார்த்தா அவருடைய இருதயம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிற சில காரியங்களை நம்ம தியானிச்சு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுனுடைய இருதயத்தை பற்றி இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு முன்னோடி நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதை இயேசுவை தவிர வேற யாரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார், என்ன செய்தாரோ அதன்படி வாழ்ந்து காமிச்சார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி ஒரு மாதிரி, செயல் ஒரு மாதிரி, அப்படி கல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னதின்படி செய்தார், அவர் வாழ்ந்தார், அதன்படியே அவர் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால இயேசுனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவர் எப்படியெல்லாம் யோசிச்சாரு, அவர் எதையெல்லாம் சிந்திச்சாரு, மக்களை பார்த்து என்ன நினைச்சாரு அப்படிங்கிறத இயேசுனுடைய இருதயத்தை பற்றி இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது
ஏசப்பாவுடைய இருதயம் எப்படி இருந்ததா? மேய்ப்பனினுடைய இருதயமா இருந்துச்சா? எப்படி என்ன இருதயம்? மேய்ப்பனின் இருதயம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 9:36 நான் வாசிச்சேன்னா எல்லாரும் நீங்க திறந்து வாசிங்க, இல்லைன்னா ஸ்கிரீன் போடுறதை நீங்க வாசிங்க. வசனம் சொல்லுகிறது 9:36 சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல பயந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு 36வது வசனம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை, அவங்க திரளான ஜனங்களை பார்த்தோன்னையும் ஆண்டவருடைய இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா, அட பாவம் இவங்க எப்படி இருக்காங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல வழி தப்பி திரியிறவங்களா, என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்கன்னு சொல்லி அவர் திரளான ஜனங்களை பார்த்தோன்னே அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதை மாறிச்சா? மனதுருகி. என்ன வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் மேல் மனதுருகி. ஹல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்களை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆண்டவர் ஏத்திருக்காங்களா, இவர்களை வழி நடத்த நல்ல தலைவர் இருக்கிறாங்களா, இவங்க சரியான பின்பற்றக்கூடிய நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இவங்க எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி திரளான ஜனங்களை பார்த்தோன்னையும் அவர் ஆண்டவர் மனம் துருகிறார். இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்களே, வழி நடத்த யாரும் இல்லாம இருக்கிறாங்களே, இவங்க இந்த சூழ்நிலை இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் என்ன பண்ணுதுன்னா அவர்கள் மேல மனதுருகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல தலைவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அவர்களை பின்பற்றுகிறவர்களை சரியா பின்பற்றும் நினைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தலைவன் தான் தன்னை பின்பற்றுகிறவர்கள் நல்ல வழியில நல்ல செயல்களை செய்யும்படி என்ன பண்ணுவான்னா ஊக்குவிப்பான். ஆனா ஒரு நல்ல தலைவன் தான் என்ன யோசிப்பான்னா, மக்களும் நல்ல நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல வழியில செயல்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல தலைவன் யோசிப்பான். இப்ப இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு திரளான ஆடுகள் இருக்கிறாங்களே, வழி தப்பி திரிகிறாங்களே, தேவனை அறியாம இருக்கிறாங்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர்கள் மேல மனதுருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 36 வசனத்துல சொல்லுது, அவர்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய். அதாவது எதை அவர் மீன் பண்றாரு அப்படின்னா, பாவத்தினால, சாபத்தினால, வியாதியினால, கஷ்டத்தினால, கடன் பிரச்சனையினால இப்படி அவங்க தொய்ந்து போனவர்களா, கஷ்டப்பட்டவர்களா, பாரப்பட்டவர்களா அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு அவர்கள் மேல மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் மனதுருகிதான் சொல்றாரு, தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்களை பார்த்தோன்னே அவர் மனசு என்ன சொல்லுதுன்னா, இவங்க ஆண்டவர் ஏற்றிருக்கிறாங்களா, இவங்க ஆண்டவரை பின்பற்றுகிறாங்களா, இவர் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல மனதுருகுகிறவரா, ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை உடையவராய் இயேசு காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க எப்படியாவது கர்த்தரின் பக்கமா திருப்பப்படணுமே, இவங்க எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுமே, இவங்களுடைய இருதயம் எப்படியாவது தேவன் பக்கமா திருப்பப்படணுமேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேய்ப்பனாய் ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று யோசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம திரளான ஜனங்களை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? இப்ப சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் கடந்து போவாங்க. சில இடங்கள்ல கடந்த நாட்டுல கூட திருச்சி போவோம், அந்த திரளான ஜனங்கள் சில காரியங்களை பின்பற்றுறாங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்த்தா என்ன பண்ணுவார்னா அவருடைய இருதயம் என்ன பண்ணுதான், மனதுருகுது. ஐயோ இப்படி ஜனங்கள் அழிஞ்சு போறாங்களே, இப்படி தெரியாம இப்படி வழி தப்பி திரியிறாங்களே, இவர்கள் மேய்ப்பனற்று இருக்கிறாங்களே, எதை தெரிந்து கொள்ளணும், எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம இப்படி இவர்கள் வழி தப்பி திரியிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் என்ன பண்ணுதுன்னு அப்படின்னா அப்படி வழி தப்பி திரியர்களை பார்த்து ரொம்ப மனது உருக்கம் அடைகிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு நமக்கு முதலாவது என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்படி திரளான ஜனங்களை நீங்க பார்த்தா அவங்க ஆண்டவரை ஏத்திருக்கிறாங்களா, அவர்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க அவர்கள் மேல மனதுருகணும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இவர்கள் மேய்ப்பனற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரப்பட்டு அது அந்த வசனம் சொல்லுது, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி அவர்களுக்காக இயேசு என்ன பண்ணார்னா
வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இப்படி திரளான ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் இப்படி பாரப்பட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அவருடைய இருதயம் என்ன பண்ணுது, பாரப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. அப்ப முதலாவது இயேசுனுடைய இருதயத்துல முதலாவது நான் எதை பாக்குறோம்னா, ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை நாம் பாக்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இப்படி நீ ஜனங்களை பார்க்கும்போது, இப்படி அவர்கள் மேய்ப்பனற்று இருக்கும்போது, அவர்கள் செய்யறது தவறு என்று தெரிந்து கூட அதை செய்யும் பொழுது, நீ முதலாவது என்ன பண்ணணும்னா, அவர்கள் ரட்சிப்புக்காக நீ முதல்ல ஜெபம் பண்ணணும். அந்த இருதயம் உனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுவே மாற்கு 6வது அதிகாரம் 34ல நான் வாசிச்சேன்னா நமக்கு தெரியும். மாற்கு 6:34 வசனம் சொல்லுது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இப்ப அவங்க மேய்ப்பனற்று இருக்கிறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு இப்ப என்ன பண்றாருன்னா, அவர்கள் மேல மனதுருகி அநேக காரியங்களை அவளுக்கு என்ன பண்ணாருன்னா உபதேசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஜனங்களை பார்க்கும்போது, இப்படி வழி தெரியாம அங்க அலையும் பொழுது அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவை குறித்து அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கிராமங்கள்ல பார்க்கும் பொழுது ஜனங்கள் நிறைய இப்படிதான் வழி தப்பி தெரிவாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம வீணானதை பின்பற்றி ஓடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மேய்ப்பனுடைய இருதயமா, அப்பா ஏசப்பா உங்க இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த மனதுருக்கத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிற குணமுடையவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நிச்சயமா அவர்கள் அப்படி வழி தப்பி திரியிறாங்க அப்படின்னா, அவர்கள் அப்படி வழி தப்பி போகிறாங்க அப்படின்னா, அவர்களுக்காக நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணும், ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம போய் ஊழியம் செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல, நம்ம ஊழியம் செய்யறவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அதற்கேற்ற ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா எழுப்பி தருவார். ஹல்லேலூயா. நம்மளும் ஊழியத்துக்கு போக மாட்டோம், நம்மளும் ஜெபிக்க மாட்டோம் அப்படின்னா அந்த மேய்ப்பினுடைய இருதயம் நமக்கு இல்ல அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அநேகர் நீங்க ஊழியத்துக்கு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஊழியத்துக்கு ஒருவேளை உங்களால போக முடியாட்டி, ஒருவேளை உங்களுக்கு அதுக்கேற்ற வாசல்கள் இல்லை அப்படின்னா, ஊழியம் செய்யறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ ஊழியங்கள் அநேக காரியங்களால தடைப்பட்டு பிசாசு அநேக வழிகளை அவர்களை நிறுத்தி வச்சிருக்கிறான். நம்ம ஊழியம் செய்யறவர்களா காணப்படணும். இல்ல ரெண்டாவது என்ன, ஊழியம் செய்யாட்டி அப்படி ஊழியம் செய்கிறவர்கள ஜெபத்துல தாங்குகிறவர்களாவது நாம செயல்படணும். ஹல்லேலூயா. டெய்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்யறதுக்காக டெய்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுனுடைய இருதயம் அப்படி திரளான ஜனங்களை பார்த்த உடனே அவர் உள்ளம் ரொம்ப மனதுருக்கப்படுது. ஐயா இப்படி இருக்காங்களே, ஆண்டவர் அறியாம இருக்காங்களே, தேவனை அறிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்களே, இப்படி வழி தப்பி தெரியுறாங்களே, இப்படி அவங்க கஷ்டப்படுறாங்களே, உண்மையிலும் தெய்வத்தை அறிஞ்சு கொண்டா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவருடைய இருதயம் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மேய்ப்பனுடைய இருதயமாய் நாம் மாற்றப்படணும். ஹல்லேலூயா. ஜனங்களை பார்த்தாவே நம்ம மனசு வருத்தப்படணும். இப்படி போறாங்களே, இப்படி ஜனங்கள் இப்படி திரியுறாங்களே, இப்படி அலையிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ம கேலி கிண்டல் செய்யறது, அது செய்யாம அவருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது, மனதுருகுகிற இருதயமா இயேசுனுடைய இருதயம் காணப்பட்டது. மத்தேயு 14:14 நாம் வாசிக்கும் பொழுது, 14:14 வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். சாயங்காலமான போது போதும். அப்ப அங்க சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் எதுக்காக மனதுருகிறார் அப்படின்னா, அவர்கள் படுகிற வேதனைகள், அதாவது அவர்கள் பட்டிருக்கிற இந்த பலவீனங்களை குறித்து அவர் என்ன பண்றாருன்னா மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆஸ்பத்திரியில நிறைய பேரை போய் பார்த்தா நமக்கே மனசு உடஞ்சு அந்த மாதிரி சில காரியங்களை பார்க்க முடியும். ஆனா நம்ம அவர்களுக்காக மனதுருகுறது மாத்திரம் இல்லாம இயேசு என்ன செஞ்சார்னா அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது இயேசுவிடத்திலிருந்து நாம் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, மனதுருக்கம் கொண்ட இருதயம் உடையவர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், நீ செஞ்ச பாவத்தினால தானே வந்துச்சு, நீ செஞ்ச தப்புனால தானே இப்படி வந்துச்சு, நீ செஞ்ச தவறுனால தானே இது வந்துச்சு அப்படின்னு அவர்களை குற்றப்படுத்துறமே தவிர, ஆனா நீங்க வேதத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா இயேசு யாரையுமே நீ செஞ்ச பாவத்தினால வந்துச்சுன்னு சொல்லவே கிடையாது. அவர் என்ன சொன்னாருன்னா, உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு வேணா அவர்களை பார்த்து சொன்னாரே தவிர, நீ செஞ்ச அக்கிரமத்தினாலதான் இப்படி வந்துச்சுன்னு இயேசு யாரையுமே
அவர்களை பாவத்தை கடிந்து கொள்ளவோ அவர்கள் பாவத்தை குற்றப்படுத்தவோ இயேசு காணப்படல. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வியாதி வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம்? முதல்ல நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு இந்த வியாதிய கொண்டு வந்துருச்சு. அப்பவே தெரியும், இது செய்யும் போதே எனக்கு தெரியும் கண்டிப்பா வியாதி வந்து நீ செத்துருவ அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கல. வியாதியஸ்தர்களை பார்த்து இயேசு என்ன பண்ணாரா? மனதுருகினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இயேசு அத்தனை வியாதியஸ்தர்களை இதே நீங்க மத்தேயுல 4வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா, 4வது அதிகாரம் 23, 24 வாசிங்கன்னா தெரியும். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அடுத்து வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப இயேசுங்க பாருங்களேன். இப்ப இயேசு இப்ப இதெல்லாம் அதுவும் 1-2 இல்ல, என்ன சொல்லுது? முதல் 23 வசனம் சொல்லுது சகல வியாதி சகல நோய்கள். 24 வசனம் சொல்லுது சகல பிணியாளிகளையும் பலவித வியாதிகள். அப்படின்னா அநேக வியாதியஸ்தர்கள் இயேசு இடத்துல வந்தாங்க. அப்ப இயேசு நீ செஞ்ச பாவம் தான் காரணம், நீ செஞ்ச அக்கிரமம் தான் காரணம், அவனை யாராவது நியாயம் திருத்தாரா? அவனை யாராவது குற்றப்படுத்தினாரா? யாரையும் குற்றப்படுத்தல. அவர்கள் மேல என்ன பண்றாருன்னா மனதுருகுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் மேல இயேசு என்ன பண்றாரு? மனதுருகுகிறார். இது அவனுடைய பாவத்தினால வந்த வியாதியா கூட இருக்கலாம். ஆனா இயேசுவே யாரையும் குற்றப்படுத்தாம அவருடைய வியாதியை கண்டு மனதுருகி அவர்களை சொஸ்தப்படுத்தும் பொழுது, அவருக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி வியாதிப்பட்டவர்களுக்காக என்ன சொல்றோம்? நீ செஞ்ச பாவம் தான் காரணம், நீ செஞ்ச அந்த அக்கிரமம் தான் காரணம், நீ செய்யும் போது எனக்கு தெரியும் உனக்கு வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்னா அநேக நேரம் மற்றவர்களை குற்றப்படுத்தலாம். அதான் இயேசு சொல்றாரு, நீ நியாயம் திருத்த ஊழியத்தை செய்யாத. நானே அவர்களை நியாயம் திருக்கலையே, நானே அவர்களை குற்றப்படுத்தலையே, நானே அவர்கள் வியாதிக்காக ஜபம் தானே பண்ணேன், ஆனா நீ ஏன் அவர்களை நியாயம் திருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 2வது இயேசுவினுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகுகிற இருதயமாய் அவருடைய இருதயம் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வியாதியஸ்தர்களை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? மனதுருகணும், அவளுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இதே நீங்க யாக்கோபு 5:15 நம்ம வாசிச்சா தெரியும். யாக்கோபு 5:15 அதை நீங்க எடுங்க. யாக்கோபு 5:15 வாசிச்சா, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்க வசனம் சொல்லுது, அவன் பாவம் செஞ்சிருந்தா கூட நீங்க பண்ற ஜெபம் என்ன பண்ணுதா? உங்க பாவத்தையும் மன்னிக்கும், வியாதியும் குணமாக்கும். ஹல்லேலூயா. இங்க நமக்கு இயேசு என்ன சொல்லி தராரு அப்படின்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அது மட்டும் இல்லாம அவன் பாவம் செஞ்சிருந்தா கூட அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ வியாதியஸ்தர்களை பார்த்து நீங்க ஒருபோதும் நீ செஞ்ச பாவத்தினால வந்த வியாதி, நீ செஞ்ச அக்கிரமத்தினால வந்த வியாதின்னு அவர்களை குற்றப்படுத்தாம நீங்க அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் பாவமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், அவர்கள் செஞ்ச அவர்களுடைய பலவீனங்களும் அவர்களுக்கு குணமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 2வது இயேசுவிடத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? மனதுருக்கமுடைய இருதயம் உள்ளவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அருமையான தகப்பனார் டிஜேஸ் அவர்களுடைய சாட்சியை குறித்து சொல்றாங்க. அவர் ஒருவருக்கு வியாதி அப்படின்னு அவர் கேள்விப்பட்டார்னா அவரிடத்துல போன் பண்ணி சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த வியாதி அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவரை பத்தி சொல்ற சாட்சி என்னன்னா, அந்த வியாதி சுகமாகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த வியாதி அவர்களுக்கு சுகமாகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த வியாதி நல்லா ஆயிருச்சு, சுகமாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சா மாத்திரம்தான் அவரோட ஜெபத்தையே நிறுத்துவாராம். அப்போ அவர் இயேசுவினிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த பெரிய காரியம் என்னன்னா, ஜனங்களை பார்த்தா மனதுருகுற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆண்டவரிடத்துல மனதுருக்கத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வாங்கி இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய செய்திகளை அநேகம் கேட்டு பாருங்களேன். நீங்க
யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரசங்கம் பண்ற அநேக பிரசங்கங்கள்ல அவருடைய கண்ணுல இருந்து தண்ணி வழிஞ்சு வந்துட்டே இருக்கும். தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அழுதுகிட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னா ஜனங்களை பார்த்ததையும் இயேசுவை போல மனதுருகுற அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல வாங்கி இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்ல பார்த்தா மனதுருகுற அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல வாங்கியிருக்காரு. அதனாலதான் அவர்கள் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஒரு முறை ஒரு சாட்சி அவரை குறித்து சொல்றாங்க. ஒருத்தர் மரிச்ச நிலையில ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கும் போது, ஐசியூல வச்சிருக்கும் போது அவங்க அழுதுகிட்டே போன் பண்ணி டிஜிஎஸ்ட போன் பண்ணி சொல்றாங்களாம், என்னுடைய மகன் இப்படி இந்த ஐசியூ நிலையில இருக்கான், அவளை யாராவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுனா கண்டிப்பா அவர் அந்த ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்துருவாருன்னு அப்படி அவரு அந்த அம்மா அந்த டிஜிஎஸ் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் டிஜிஎஸ் போய் ஜெபம் பண்ணாராம். அப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாராம். அப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்தது அவர் ரெடி ஆயிட்டார். ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த 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 வியாதியிலிருந்து விடுதலையான அந்த நபர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்க இப்படி இருந்தீங்களே, நீங்க மரிச்ச நிலையில இருந்தீங்களே, நீங்க உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா, ஏதாவது அனுபவம் உங்களுக்கு நீங்க பெற்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற அந்த நபர் சொல்றாரு, நான் மரிச்சது உண்மைதான், என்னுடைய நினைவுகள்லாம் செயலிழந்தது உண்மைதான், என்னுடைய ஆவி பரலோகத்துக்கு போகும் பொழுது நான் பரலோகத்துக்கு போய் நிக்கிறேன். அப்போ டிஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அவர் வேற ஒன்னும் எனக்கு சொல்ல, அந்த மனுஷனை திரும்ப அந்த பூமிக்கு அனுப்புங்கன்னு மட்டும்தான் அவர் ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அங்கிருந்து எனக்கு கட்டளை வந்துச்சு, திரும்ப நீ அந்த உடலுக்குள்ள நீ போ, உனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ வியாதியஸ்தர்ல பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? மனதுருக்க முடியவர்களா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவர்களை குற்றப்படுத்தாம வியாதியஸ்தர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக நம்ம மனதுருக்க முடியவர்களாய் ஜெபம் பண்ணுகிற பழக்க முடியவர்களாய் நாம் மாற வேண்டும். இரண்டாவது, இயேசுவை போல மனதுருகிற இருதயத்துக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது, திரளான ஜனங்களை பார்த்தா அவர்கள் ரட்சிக்கப்படும்படி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, வியாதியஸ்தர்களை பார்த்தா அவர்களை குற்றப்படுத்தாம அவர்களுக்காய் மனதுருகி ஜெபிக்கிற இருதயம் உடையவர்களா இயேசுவை இடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். மூன்றாவது, பரிதபிக்கிற இருதயம் இயேசுவின் இடத்துல நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மார்க் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிச்சோன்னா, மார்க் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சாங்க நமக்கு தெரியும். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஜனங்களுக்காக இயேசு பரிதபிக்கிற இருதயம் உடையவரா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் சாப்பிடாம இருக்கிறத பார்த்து இயேசு என்ன பண்றாரா? அவர்கள் மேல பரிதபிக்கிறார், அவர்கள் மேல அக்கறை கொள்றார். இப்படி சாப்பிடாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர்களுக்காக என்ன பண்றாரு? இயேசு பரிதபிக்கிறார். நம்ம அத நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்களேன். எத்தனை நாட்கள் நம்ம இடத்துல எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எத்தனையோ பேர் நம்ம இடத்துல கேட்டிருப்பாங்க. ஆனா அநேக நேரம் நம்ம சொல்லுகிற பதில் என்ன? காசே இருந்தாலும் காசு இல்ல போயான்னு அவங்களை விரட்டி விட்டுருக்கோம். உண்மைதானே? ஆனா இயேசு இப்ப ஜனங்கள்கிட்ட அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்க ஊருக்கு போய் சேர்றது கஷ்டம், அவங்க இப்ப சோர்ந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு அந்த பணம் இவ்வளோ சாப்பாட்டுக்கு தேவையான பணம் இல்லை, இது எல்லாத்தையும் அறிஞ்ச இயேசு அவர்களுக்காக என்ன பண்றாருன்னா பரிதாபப்படுகிற இருதயமுடையவரா இயேசு காணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்களுடைய தேவைக்காய் நம்ம என்ன பண்ணணும்னா பரிதாபப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கிறவர்களா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அப்படி அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்ப இதே நீங்க மத்தேயுல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு இயேசு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படின்னா நீங்க இந்த பரிதபிகளுக்காக, இந்த ஏழைகளுக்காக, இந்த கஷ்டப்படுகிறவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, விதவிகளுக்காக நீங்க உதவி செய்யணும், உங்க கையிலிருந்தே நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி இயேசு என்ன பண்றாரு? நமக்கு மூன்றாவதாய் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் படுகிற கஷ்டத்துல நம்ம அவர்கள் மேல பரிதாபம் கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம கிராமங்கள்ல, நம்ம சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல, நம்ம வீடுகளுக்கு அருகாமையில நிறைய ஜனங்கள் இப்படி இருப்பாங்க. கண்ணீர்ல, கவலைகள்ல, கஷ்டங்கள்ல, தேவைகள் சந்திக்கப்படாம, அடுத்த வேலை போஜனத்துக்காக கவலைப்படுகிற அநேக ஜனங்கள் நம்மளை சுற்றி நாம் பார்க்க முடியும். அவர்களை கண்டும் காணாதவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்றது வேஸ்ட்.
அப்போ அவர்கள் மேல பரிதாபம் கொண்டு அவளுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும். அப்பதான் அவளுக்கு தேவன் மேல அன்பு வரும். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவதா, இயேசுவை போல நம்ம ஜனங்களை பார்த்தா பரிதபிக்கிற இருதயம் உடையவர்களா நம்ம வரணும். நம்ம இடத்துல உதவி கேட்டதை எவர்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல கேட்டு இவன்ட்ட இல்ல அப்படின்னு நம்ம உண்மையா தெரியும், நம்மள்ட்ட ஏதாவது இருக்கா இல்லையா, நம்மகிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம இடத்துல இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்து இயேசுவினுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாய் பரிதபிக்கிற இருதயத்தை நாம் பார்த்தோம். நான்காவதாய் பாரபட்சம் பார்க்காத இருதயம் யார் இடத்துல காணப்பட்டுச்சுன்னா இயேசுவின் இடத்துல காணப்பட்டது. ஹல்லேலூயா. நான்காவதா இயேசுனுடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா பாரபட்சம், எவரையும் பாரபட்சம் வேற்றுமை இன்றி அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. மத்தேயுல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:10 நாம் வாசிச்சா அந்த வசனம் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். போதும். இங்க சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதே. ஹல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன பண்ண கூடாதா? அற்பமாய். ஏன் அப்படி சொன்னார்னா, சீசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறு பிள்ளைகளை நீங்க 19வது அதிகாரத்துல வாசிங்கன்னா 19வது அதிகாரம் 13-16 வாசிச்சோம்னா, அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அப்போ சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவர்களை அதட்டுறாங்க. ஏன்னா சீஷர்கள் தெரியும் அவங்களால என்ன பிரயோஜனம், அவர்களால என்ன நடக்க போகுது, எதுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க? அற்பமாய் எண்ணுகிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அதே 18ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் நீ அற்பமாய் எண்ணாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசுனுடைய நான்காவது இருதயம் என்ன அப்படின்னா, யாரையும் பாரபட்சம் பார்க்காத வேற்றுமை இல்லாம பார்க்கிற இருதயம் இயேசுவின் இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சீடர்கள் தான் வேறுபாடு பார்த்தாங்க, இவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி. நீங்க அதே யோவான் 5வது அதிகாரத்துல வாசிங்க, அங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்கு சமாரிய ஸ்திரீ கிட்ட ஏசப்பா பேசிட்டு இருக்கும் போது யூதர்கள் வந்து சமாரியருடைய சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே, இவர் ஏன் அவரோட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா வேறு, அதாவது அவங்க தவறா யோசிக்கிறாங்க. ஆனா இயேசு அவர்களை நேசிக்கிறார் என்பதை சீசர்கள் புரியாததுனால இப்படி ஒரு தவறான போதனைகளால அவங்க என்ன பண்றாங்கன்னா தாக்கப்படுறாங்க. அப்போ இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, யாரையும் வேற்றுமையாய் பாரபட்சம் இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே இத இயேசு சொல்லல, அவர்களை எச்சரிக்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, யாரையும் நீ என்ன பண்ணக்கூடாது, வேற்றுமையா அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள், அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன் இவங்க வீட்டுக்கு வர மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாதான், அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளை விட ரொம்ப மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர் மேல இருக்க அன்புனால அவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரிடத்துல இருக்கிற அன்புனால அவர்கள் வீட்டுக்கு போங்க, ஆண்டவரிடத்துல இருக்கிற அன்புனால அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ சிறியரில் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அற்பமா என்னன்னா ஆண்டவர் வந்து நார்மலா சொல்லல, வெறும் வார்த்தையில சொல்ற. அதாவது என்ன பண்றாரோ எச்சரிக்கிறார், நீ அப்படி செஞ்சினா உனக்கு பிரச்சனைடா, உனக்கு ஆபத்துடான்னு சொல்லி என்ன பண்றாரு, நமக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க இயேசுவை பத்தி பாத்தீங்கன்னா, இயேசு 100 அதிபதியுடைய வீட்டுக்கும் போனாரு, அடுத்து 400 விதவின் வீட்டுக்கும் போனார். 100 அதிபதி பணக்காரங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போறதுல சந்தோஷமா எப்படி போனாரோ, அது போல 400 விதவை கஷ்டப்படும் போதும் அவர்கள் வீட்டுக்கு இயேசு போய் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜபாலே தலைவன் வீட்டுக்கும் இயேசு போனாரு, 38 வருஷமா வியாதியா இருந்தவனையும் இயேசு நேசிச்சு அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ யாரையும் அவர் அற்பமா எண்ணல. நீங்க எருசலேமுக்கும் இயேசு போனாரு, யூதர்களால் அற்பமா எண்ணப்பட்ட சமாரியா கலிலேய நாடுகளுக்கும் இயேசு போனார். அப்போ இயேசு யாரையும், இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க, இவங்க பணக்காரங்க இவங்க செல்வந்தவங்க, இவங்க ஏழைங்க இவங்க பணக்காரங்க, இவங்க அந்த ஜாதி இவங்க இந்த ஜாதி, அவங்க இப்படி இப்படின்னு யாரையும் அவர் வேற்றுமையாய் பார்க்காம எல்லாரையும் ஒரே இருதயமா இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் நமக்கு சொல்றாரு, யாரையும் அற்பமாய்
எண்ணாத. ஹல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அவர்களால முடியாம இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் செயல்படாத முடியல நிலையில இருக்கலாம். ஆனா யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி சிந்தனை இருந்தாலும் நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, நான் யோசிச்சுட்டேன், நான் இப்படி சிந்திச்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், தேவன் எச்சரிக்கிற ஒரு காரியம். மற்ற காரியத்தை கூட ஆண்டவர் சிட்டா எழுதல, இந்த காரியத்தை கொடுத்து ஆண்டவர் சிட்டா எழுதுறாரு, அற்பமா யாரு எண்ணாத அப்படின்னு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு செயல்படுகிற சொல்லுகிற காரியங்கள்ல நம்ம கவனமாய் நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 5வது நமக்கு தெரிந்ததுதான் லூக்கா 23:34 அவர் மன்னிக்கிற இருதயமுடையவராய் இயேசு காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? லூக்கா 23:34 நம்ம பார்த்தா தெரியும். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று, அவர்கள் எத்தனையோ விதமான பாடுகளுக்கு அவர் உட்படுத்தினாலும், அவரை அடிச்சாலும், அவர்களை துன்புறுத்தினாலும், அவர்களை கஷ்டப்படுத்தினாலும், அவர்களுக்கு துன்பப்படுத்தினாலும், எத்தனையோ விதமான கஷ்டங்களை அவர்கள் மேல, இயேசுவின் மேல செலுத்தினாலும் இயேசு என்ன பண்ணார்னா அதை எல்லாவற்றையும் மன்னிக்கிற இருதயமுடையவரா இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ 5வதா நமக்கு என்ன இருதயம் வேணும்னா இயேசுவை போல மன்னிக்கிற இருதயமுடையவராய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அதை செய்ய மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவர்களை மன்னிக்க மாட்டேன், செத்தாளங்க போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ற காரியங்கள் எல்லாம் மாறி இயேசுவை போல நம்ம மற்றவர்களை நேசிக்கிறவர்களா, அவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம துன்பப்படுத்தினாலும் அவர்களை நம்ம மன்னிக்கணும், நம்ம நல்லா வச்சிருந்தாலும் அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை போல 5வது என்ன கற்றுக்கொள்கிறோம்னா மன்னிக்கிற குணமுடையவர்களா நாம மாறணும். ஹல்லேலூயா. என்ன துன்பங்களை, என்ன கஷ்டங்களை, என்ன நமக்கு விரோதமா செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை மன்னிக்கிற இருதயம் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் அவரை பின்பற்றுகிறதுக்கு அடையாளம். அவர் செய்கிறது போல நாமளும் அதை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ 5வதா மன்னிக்கிற இருதயம் எனக்கு வேணும்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு அதை நமக்கு வாழ்ந்து காமிச்சார். அவர் சொன்னாரு, அதன்படி அவர் செய்து காமிச்சார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு அப்படி இல்ல, அப்படி வாழ முடியாது அப்படின்னா அவர் யோசிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் வாழ்ந்து காமிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மன்னிக்கிற இருதயமுடையவர்களாய் இயேசுவை போல் நாம் வாழ வேண்டும். அடுத்ததாய் 6வதாய் பாவத்தை சுட்டி காட்டுகிற இருதயமுடையவர்களாய் நாம் மாறணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க மத்தேயு 11வது அதிகாரம் 20-24 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அநேக பட்டணங்களை அவர் என்ன பண்றாருன்னா கடிந்து கொள்கிறார். கோராசினே, பெத்சாயிதாவே, கப்பர்நகூமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பட்டணங்களை பார்த்து இயேசப்பா என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீருவிலும் சீதோரிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அது இப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். அடுத்து 22ல சொல்றது, தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். அப்போ இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா பாவத்தை என்ன பண்றாருன்னா சுட்டி காட்டுகிற இருதயமுடையவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதே நம்முடைய வாழ்க்கையில எடுத்தா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ பலத்த செய்கைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. சரிதானே? எத்தனையோ செய்கைகளை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருந்த போதிலும் நம்ம மனம் திரும்பாம இருந்தோம்னா நம்முடைய பாவத்தையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்யற அநேக தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம செய்யற தவறுகளை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செஞ்சிருந்த போதிலும் அதை மறந்து வாழ்ந்தோம்னா இங்க வசனம் சொல்லுது, மனம் திரும்பாமற் போனபடியால் அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துட்டோம் அப்படின்னா, அதன்படி அவரை மறந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்யும் போது மட்டும் சந்தோஷமா வாங்கிக்கிற நாம ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டா படுகிற பாடுகளை வாங்கிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ நன்மைகளை செஞ்சதுனாலதான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு, அதன்படி செய்யணும், அதன்படி வாழணும்னு.
ஆனா அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, பாவத்தை சுட்டி காட்டு, நீ செஞ்சது தவறு, நீ செஞ்சது தவறு, நீ செஞ்சது தவறு, நீ திரும்பி வான்னு சொல்லி பாவத்தை சுட்டி காட்டுகிற இயேசு என்ன பண்றாருன்னா, அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். ஆனா நம்ம பாவத்தை சுட்டி காட்டு எதனால நம்ம அநேக நேரங்களில மற்றவர்கள் செய்கிற தவற கண்டும் காணாதவர்களாம் இருக்கிறோம் அப்படின்னா, எதனால இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் பாவம் செய்யறதுனால சரி அவனும் செஞ்சுட்டு போறான் நம்மளும் செஞ்சுட்டு போறோம்னு நினைக்கிறோம். ஒரு கணக்கு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போடுற கணக்கு தவறுனா உடனே சொல்லிடுவாங்க நீ போடுறது தப்புன்னு. ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு கணக்கு தெரியுது. ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் சொல்றாங்க நீ தப்பா போடுற, நீ போடுறது தப்புன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கணக்கு தெரியலன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? அவன் எப்படியோ போட்டுட்டு போறான், அவன் போடுற கணக்கு தெரிஞ்சாதானே இவங்க இது சரி இது தவறுன்னு சொல்லுவாங்க. அவங்க போடுற கணக்கு இவங்களுக்கு தெரியலனா இவங்க எப்படி அவங்களுக்கு சரி நீ போட்ட கணக்கு தப்பு, நீ போட்ட கணக்கு தவறுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது போல நம்ம பாவத்துல இருக்கிறதுனாலதான் அநேக நேரங்கள் என்ன பண்றோம்னா, மற்றவர்கள் செய்யற பாவத்தை பார்த்தும் பார்க்காதவங்களா அவளை கடிந்து கொள்ளாம அவருக்கு உணர்த்தாம போயிடும். நம்ம சரியா வாழ்ந்தோம்னா கணக்கு டீச்சர் போல நீ செஞ்சது தவறு, நீ பண்றது தவறு, நீ மனம் திரும்பு, நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாம் போதிப்போம். நம்ம ஏன் போதிக்கல அப்படின்னா, ஏன் அதை நம்ம சொல்லல அப்படின்னா, நம்ம இப்ப என்ன பண்றோம்? அன்றைக்கு நேரங்கள்ல நம்மளும் பாவத்தில் இருக்கிறதுனால நம்மளை விட நம்ம மனசே நம்மளை குற்றப்படுத்துது. நீ சொல்றதுக்கு நீ யோக்கியமா அப்படின்னு நம்ம மனசே என்ன பண்ணிடுது? நம்மளைய குற்றப்படுத்தியது. அதையும் மீறி சில பேர்லாம் கதை விடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அதையும் மீறி சிலர்லாம் சொல்லுவாங்க, அவங்க பேசுறத பார்த்தா எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்லாம் தெரியும். அவர்களை பத்தி நான் சொல்ல வரல. பாவத்தை சுட்டி காட்டுகிற இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம பரிசுத்தமா வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம பரிசுத்தமா வாழும்படி நம்ம முயற்சித்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கிருபையை நமக்கு கண்டிப்பாய் தருவார். ஹல்லேலூயா. அது கண்டிப்பாய் நமக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா, அப்பொழுதுதான் நம்மளை பார்க்கிறவர்களும் பரிசுத்தமா வாழ்வாங்க. நீங்களே அதாவது நல்ல சௌகாரியமா நல்ல சந்தோஷமா பாவத்துல வாழ்ந்தீங்கன்னா உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கும் அதுதான், எனக்கு அதுதான், அவனும் அதான் செய்யறான், நானும் அதான் செய்யறேன், அவனும் அங்கதான் போறான், நானும் அங்கதான் போறேன் அப்படின்னு அவர்களுக்கும் நம்மளுக்கும் அந்த என்ன சொல்றது வித்தியாசமே இல்லாம ஒன்றாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிற, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்ப நீ பரிசுத்தமா வாழ முயற்சி செய்யுங்க, ஆண்டவர் நமக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எல்லாராலும் அப்படி நம்ம சொல்ல முடியும், எல்லாரும் சொல்லலாம். ஆனா யார் அதன்படி வாழ்றாங்களோ அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தைப்படிதான் அவர்கள் வாழ முடியும். இப்ப இயேசு அவர் பாவத்தை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனாலதான் நீ செய்யறது தவறுன்னு சொல்றாரு. அவர் சொன்னதின்படி அவர் நடந்து காமிச்சதுனாலதான் அதன்படி நம்மளால வாழ முடியுது. அப்போ நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து மற்றவர்களை நீங்க செய்யறது தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் வெற்றியின் வாழ்க்கையை தவிர, நீங்களே அசுத்தமா அங்கேயும் இங்கேயும் வாழ்ந்துட்டு அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு மற்றவர்களை குற்றப்படுத்தினா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம ஆறாவது ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் பாவத்துல வாழ்ந்து நோகப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, நான் பாவத்துல வாழ்ந்து உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நீங்க அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிற இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க, நான் பரிசுத்தமா வாழணும், நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும், அந்த கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்? நாம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா 7வது நாம் வாசிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா அங்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை அங்க நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 19வது அதிகாரம் 41 இருந்து நம்ம வாசிச்சா லூக்கா 19:41 இருந்து, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிடும், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. போதும். இப்ப இங்க என்ன சம்பவம் நடக்குது? எருசலேம் நோக்கி போகும்போது எதன் மேல பயணிக்கிறார் அப்படின்னா, கழுதையின் மேல பயணிக்கிறார். இது ஒரு வெற்றியின் பவனி அப்படின்னு கூட அதை சொல்றாங்க. இப்ப இப்படி இயேசு போகும்போது எதை நோக்கி போறாரு அப்படின்னா,
எருசலேமை நோக்கி ஏசப்பா என்ன பண்றாருன்னா போறாரு. இப்ப இயேசு போகும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய அந்த ஆடைகளை கழுதின் மேல விரிக்கிறாங்க, கீழே ரோட்ல விரிக்கிறாங்க. பக்கத்துல ரெண்டு பக்கத்துல என்ன பண்றாங்கன்னா கர்த்தரின் நாமம், அதாவது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லி ரெண்டு பக்கத்துல நின்று என்ன பண்றாங்கன்னா அவங்க அதாவது சந்தோஷமா என்ன பண்றாங்கன்னா அப்படி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே வராங்க. இப்படி அந்த மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயம் எதின் பக்கமா இருக்குதுன்னா, அவர் எருசலேமை தூரத்துல எருசலேமை பார்த்து அங்க வசனம் சொல்லுது, அவர் சமீபமாய் வந்தபோது, எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டு அழுது. அப்படின்னா எதனால அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கு. அப்பனா இந்த நாளிலாவது நீ ஆண்டவரை ஏத்திருந்திருக்கலாம், என்னுடைய இந்த காலத்திலாவது ஆண்டவரை நீ ஏத்திருந்திருக்கலாமே. ஆனா இந்த சமாதானத்தின் நாட்டுல கூட நீ ஆண்டவரை நீ ஏற்றுக்காததுனாலதான் ஏசு என்ன பண்றாருன்னா எருசலேமை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறார். அவரை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அழுகிறார். இன்னும் ஆண்டவர் ஏத்துக்காம இருக்கிறாங்களே, இன்னும் இந்த ஜனங்கள் உணர்வடையாம இருக்கிறாங்களே, இன்னும் இந்த ஜனங்கள் ஆண்டவரின் பக்கமா திருப்பப்படாம இருக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ஒரு தகப்பனின் இருதயத்தை கொண்டவரா இயேசு என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்காய் அவருடைய ரட்சிப்புக்காய் என்ன பண்றாரா கண்ணீர் விட்டு அழுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இயேசுவை போல தகப்பனுடைய இருதயம் உடையவர்களா இயலாதா, கடைசியா தகப்பனுடைய இருதயத்தை கொண்டவர்களாய் நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் இன்னும் அநேக ஆபத்துகள் வரப்போகுது, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, எதிர்காலத்துல இவ்வளவு தீமைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் ஜனங்கள் உணர்வடையாம இருக்கிறாங்களே, இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, இன்னும் ஜனங்கள் தேவன் பக்கம் திருப்பப்படாம இருக்கிறாங்களே அப்படின்னு நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனங்களுக்காக என்ன பண்ணணும், பரிதபிக்கிறவர்களா கண்ணீர் விட்டு அழுகிறவர்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு பக்கம் ரெண்டு பேரும் பலத்த சந்தோஷமா ஜனங்கள் ஆரவாரமிட்டு வந்தாலும் அவருடைய இருதயம் எதை யோசிக்குது அப்படின்னா, இன்னும் எருசலேம் மனம் திரும்பலையே, இன்னும் ஜனங்கள் மனம் திரும்பாம இருக்காங்களே, இன்னும் எருசலேம் கர்த்தரின் பக்கம் திருப்பப்படாம இருக்குது, இன்னும் யூதர்கள் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காய் கண்ணீர் விட்டு அழுகுது. இப்போ ஆண்டவருடைய இருதயத்தை போல கடைசியா ஒரு தகப்பனுடைய இருதயம் ஆண்டவரை போல நமக்கு வேணும். அப்பாட்ட ஏசப்பாட்ட நமக்கு அப்பா அந்த தகப்பனுடைய இருதயம் எனக்கு தாங்கப்பா. ஏன்னா தகப்பன் தான் ஆண்டவர், அவர் தகப்பனா இருக்கிறதுனாலதான் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி அவர் அறியாம இருக்கிறத பார்த்து அழுகிறார், இந்த பிள்ளைகள் மோசம் போகிறத பார்த்து அவருக்கு கவலைப்படுறாரு, அவர் கண்ணீர் விடுக்கிறார், இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறாங்களே நினைச்சு அவருக்காக பரிதபிக்கிறார். அப்போ அந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தை கடைசியா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு ஏதாவது அதைத்தான் நான் பாக்குறோம், அந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஜனங்களை பார்த்தா பரிதபிக்கணும், ஜனங்களை பார்த்தா நான் வருத்தப்படணும், ஜனங்கள் ரட்சிப்புக்காக நான் கவலைப்படணும், நான் கண்ணீர் வெடிக்கணும் அப்படிங்கிற அந்த பரிதபிக்கிற இந்த தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 விதமான காரியங்களை இன்னைக்கு நாம் பார்த்தோம். முதலாவது நாம் பார்த்தோம் மேய்ப்பனுடைய இருதயம், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர்களுக்காக இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனுடைய இருதயம் உடையவராய் இருந்ததை நாம் பார்த்தோம். 2வது அவர் மனதுருகுகிற இருதயம் உடையவராய் இயேசு காணப்பட்டார். வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்களை குற்றப்படுத்தாம அவர்களுக்காக மனதுருகுகிற இருதயம் உடையவராய் இயேசு காணப்பட்டார். 3வது பரிதபிக்கிற இருதயம் உடையவர்களாய் இயேசு காணப்பட்டார். தேவைகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, கவலைகள் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில வாழ்ந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் அப்படியே வாழ்ந்துடட்டும், அவர்கள் அப்படியே அந்த கஷ்டத்திலே இருந்துடட்டும் அப்படின்னு நினைக்காம அவர்களுக்காய் பரிதபிக்கிற இருதயமுடையவராய் இயேசு காணப்பட்டார். ஹல்லேலூயா. 4வது யாரையும் பாரபட்சமாய் அற்பமாய் எண்ணாமல் எல்லாரையும் சக மனிதர்களையும் அவர் ஒன்று போல பார்க்கிற ஒரு பாரபட்சம் பார்க்காத இயேசுவின் இருதயத்தை நாம் 4வது பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 5வது மன்னிக்கிற இருதயமுடையவராய் இயேசு காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. 6வது பாவத்தை சுட்டு காட்டுகிற இருதயமுடையவராய் இயேசு வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியாது. யாரையும் அவரை குற்றப்படுத்தும் யாரும் எழும்பி நிற்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதுதான் நமக்கு சொல்லி காமிக்கிறார். நீ பரிசுத்தமா வாழ்ந்தேன்னா ஒருவரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது, ஒருவரும் உனக்கு விரோதமா எழும்ப முடியாதுன்னு சொல்லி ஏசு நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுகிற இருதயம் நீ பெற்றுக்கொள்ளணும், அப்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து 7வது தகப்பனின் இருதயம் உடையவனாய் இவன் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறவர்களாய்
ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை கண்டு, ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறத கண்டு அவர்கள் மேல மனதுருகணும், அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகணும்னு சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நம்ம காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த 7 இருதயத்தை, ஆண்டவருடைய இருதயத்தை இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா இயேசுவை போல நம்மளும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம் வேதத்துல வாசிக்க முடியும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வானா. அப்போ இயேசுவை காட்டிலும் பெரிய கிரிகள் அப்படிலாம் நீங்க என்ன யோசிக்க தேவையில்லை. ஆனா இயேசு சொல்றாரு, இயேசுவை காட்டிலும் அப்படி நீங்க யோசிச்சு இயேசுவை காட்டிலும் மேல போயிட முடியுமா அப்படி யோசிக்காதீங்க. அப்படி இல்ல, இயேசு செஞ்சது போல, இயேசு வாழ்ந்தது போல, இயேசு நடப்பித்தது போல நம்மளாலையும் செய்ய முடியும். அப்ப என்னன்னா அவரை போல வாழணும், அவரை போல நம்மளும் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இயேசு நமக்கு இந்த 7 விதமான இருதயம், இந்த மாதிரி இருதயம் முடியும்னா நீ வாழு, இந்த மாதிரி இருதயம் முடியும்னா இரு அப்படின்னு சொல்லி நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அது போல நாமளும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், அப்பா எனக்கு அந்த மேய்ப்பன் இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, மனதுருகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, பரிதபிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, யாரையும் அற்பமா எண்ணாத இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, பாவத்தை சுட்டி காட்டுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா அப்பா அப்படியே அப்பா நான் பாவத்தை பார்த்தா அப்பா அதை பார்த்து நான் அப்படியே ஓடுகிறவனா அல்லப்பா, அப்பா அதை பார்க்காதவனா அல்லப்பா, அப்பா நான் பாவத்தில் இருக்கிறதுனாலதான் இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் பாவங்களை கர்த்தாவே நீங்க மன்னிங்க. அப்பாட்ட கேளுங்க. அப்பா அப்பா ஜனங்களை பார்த்தா பரிதபிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எத்தனையோ ஜனங்கள் அப்பா உண்மை அறியாம அப்பா ரோடுகளில் அப்பா தெருக்களில் நடந்து கொண்டிருக்கிறாங்க, அப்பா வீணான தேவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அவரெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பரிதபிக்கிற இருதயத்தை கொடுங்காண்டவரே, மேய்ப்பனின் இருதயத்தை கொடுங்காண்டவரே, அவளுக்காக ஜெபிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அப்பா கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. வியாதியஸ்தர்ல பார்த்தா அவளுக்காக மனதுருகிற இருதயத்தை கொடுங்காண்டவரே, வியாதியஸ்தர்ல பார்த்தா அவர்களை அவன் குற்றப்படுத்தாதபடி, அவர்கள் செய்த பாவம் தான் என்று குற்றப்படுத்தாதபடி அவர்களுக்காக மனதுருகிற இருதயத்தை ஆமென் ராஜா இன்றைக்கு எங்களுக்கு தாங்க. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. மனதுருகிற இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே, மனதுருகிற இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே, பரிதவிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே. ஜனங்கள் படுகிற கஷ்டங்களை கண்டு அப்படியே விட்டு ஓடுகிறவனாய் அல்லப்பா, அவர்களுக்காய் அவன் உதவி செய்கிறவனாய், அவர்களுக்காய் செபிக்கிறவனாய் அந்த பரிதபிக்கிற இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்காண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்காண்டவரே. யாரையும் வேற்றுமையாய் பாரபட்சமாய் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய், எல்லாருக்கும் அப்பா அன்பு செலுத்துகிறவர்களாய், அப்பேற்பட்ட அப்படின் பாரபட்சம் இல்லாத இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உமக்காய் அப்பா, உமக்காய் இந்த காரியத்தை செய்யணும், உமக்காய் இங்க போகணும், உமக்காய் அமேன் இவர்களை நேசிக்கணும் அப்படிங்கிற இருதயத்தை கர்த்தர் நீங்க தாங்காண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. அநேகரை மன்னிக்க முடியாம நாங்க கஷ்டப்படுறோம்ப்பா, அநேகரை நாங்க மன்னிக்க முடியாம நாங்க கஷ்டப்படுறோம்ப்பா. அநேகர் எங்களுக்கு விரோதமா செய்த காரியங்களை அப்பா நாங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் ஆண்டவரே. ராஜா இன்றைக்கு எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க, அந்த மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. கேளுங்க, அப்பாவை பார்த்து கேளுங்க. எருசலேம் ரட்சிக்கப்படாத குறித்து அவருடைய இருதயம் கண்ணீர் விட்டு அழுது, அதற்காய் அவர் கண்ணீர் விட்டு அழுதார், அதற்காய் அவர் பாரப்பட்டார், அதற்காய் அவர் அழுதார். சுற்றி இருக்கிற ஜனங்களாம் சந்தோஷமா வந்த போதிலும் அவருடைய இருதயம் அந்த எருசலேமை பார்த்து அழுதுச்சு, அவருடைய இருதயம் எருசலேமுக்காய் கண்ணீர் விட்டது. அப்பாட்ட கேளுங்க, அப்பா அந்த தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜனங்களுக்காய் பாரப்பட்டு அழுகிற, ஜனங்களுக்காய் பாரப்பட்டு அழுகிற அந்த தகப்பனுடைய இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே, தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அப்பாட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏசையா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை போல வாழும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை பின்பற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளையை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று அப்பா நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் அல்லவா.
அப்பா அந்த இருதய சொத்தை எங்களுக்கு தாங்க, அந்த இருதய பாரம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு கத்த நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒரு கருத்தை உங்க இருதயத்தை மேல வச்சுக்கோங்க, ஒரு கருத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி அப்பாட்ட கேளுங்க. அப்பா உம்மை போல அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, உம்மை போல அந்த நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க அப்பாட்ட கேளுங்க, அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய இருதயத்தை உங்களுக்கு பொருத்துவார், அவருடைய இருதயத்தை உங்களுக்கு தருவார். அவளை போல வாழும்படி உங்களுக்கு உதவி செய்வார், அவளை போல ஜீவிக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஆமே. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்களுக்கு வரது கரத்தை உயர்த்தி ஒரு கரத்தை உங்க இருதயத்தின் மேல வைத்துக் கொள்ளுங்க. ஆமேன். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் தியானித்த தியானத்தின்படியே அப்பா இயேசுவை போல அப்பா இயேசுவினுடைய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க அப்பா. அப்பா அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஜனங்களை கண்டு பரிதபிக்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மனதுருகுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிதபிக்கிற இருதயத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்ப பாரபட்சம் இல்லாத அப்பா உம்மை போல எல்லாரையும் நேசிக்கிற இதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா அப்ப பாவத்தை சுட்டி காட்டுகிற இதயத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்களும் பாவம் இல்லாதவர்களை ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாருக்குள்ளும் அந்த அப்பா இந்த உங்களுடைய இருதயத்தை அப்பா நீர் எங்களுக்கு பொருத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் மகா கேடு உள்ளது அப்பா, எங்களுடைய இருதயம் மகா கேடு உள்ளது ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த இருதயத்தினால் அநேக பாவங்களை அநேக விதமான அக்கிரமங்களை நாங்கள் செய்து இருதயத்தை கரப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக. இன்றைக்கு எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இன்றைக்கு எங்கள் இருதயத்துக்குள்ள கர்த்தர் நீங்க வருவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள வைங்க அப்பா. உம்மை போல வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தந்தரலுங்க ஆண்டவர். கர்த்தர் கிரியை செய்கிற அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்தபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய மன விருப்புலையும் கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய மன விருப்புலையும் கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எந்த வியாதிகளும் பலவீனங்களும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த வெயில் எதுவும் பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எந்த விதமான வியாதிகளும் பலவீனங்களும் சடுதியான அப்பா காரியங்களும் நிகழாதபடி உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதிலும் உங்களுடைய கரம் கூட வழி நடத்திட்டோம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா உபவாச ஜெபங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தில்லைங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்தில்லைங்க. நாம் மாத்திரமே மகிமைப்படுத்தப்படட்டும் அப்பா. இன்னும் இந்த வார்த்தையின் மூலியமா கர்த்தர் எங்களோடு நீங்க அப்பா இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தில்லைங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே.